நோவுட் பிரதேச சபைக்குட்பட்ட பொகவந்தலாவ, கக்கசோல், இல்பட கீழ்பிரிவு மற்றும் மேல்பிரிவு ஆகிய தோட்டப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் நாளாந்தம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் கெசல்கமோ ஓயாவை ஊடறுத்து செல்லும் 2 தொங்கு பாலங்களை புனரமைத்து தருமாறு மாறி மாறி வந்த அரசியல் தலைமைகளிடம் பல முறை கோரிக்கைகள் விடுத்தும் அதனை எவரும் கண்டுகொள்ளவில்லை. சுமார் 100 வருடங்கள் பழமை வாய்ந்த குறித்த பாலத்தை புனரமைத்து தருவது நோவுட் பிரதேச சபை மற்றும் மலேக மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். எனினும் அவர்கள் தமது கடமையை மறந்த போதிலும் சமூகத்துக்கான தமது கடமையை கையில் எடுத்த அப்பகுதி இளைஞர்கள் தோட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் இரவு பகலாக உழைத்து குறித்த 2 பாலங்களையும் புனரமைத்து மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கியுள்ளனர். இவ்விரு பாலங்களினதும் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. பாலத்தை புனரமைத்து தர மறந்த அரசியல் தலைவர்கள் அதனை திறப்பதற்கு இன்று முந்தி அடித்துக் கொண்டு வரக்கூடும் என்று தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விசேட போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றிய குறித்த இளைஞர்களின் கரங்களினால் இப்பாலங்கள் இன்று மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. பிள்ளைங்களோ வேலைக்கு போறவங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இதற்காக நாங்கள் எல்பட மேல்பிரிவு கீழ்பிரிவு இளைஞர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த பாலத்தை முன் வந்து செஞ்சிருக்கோம். ஸ்டேட் மூலியமா எங்களுக்கு ஒரு மரம் மட்டும் கொடுத்துருக்குது. அந்த மரம் மட்டும் தான் நாங்கள் வாங்கி நாங்களே எல்லாம் அறுத்து எல்லாமே செஞ்ச இளைஞர்கள் மட்டும். பக்கத்தில் இருக்கும் இந்த டேமுக்கு பிரதான நீரூற்றாக இந்த காசல்டு நீரூற்றாக ஊடறுத்து செல்கின்ற இந்த பாலமானது மிகவும் வெள்ளையர்களின் காலத்திலே அமைத்து தரப்பட்ட இந்த பாலம். ஆனால் இது இதுவரை காலமும் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ இணைந்து வந்து இதனை ஒரு சிமெண்ட் பாலமாகவோ அல்லது ஒரு பிட்டிங்ஸ் பாலமாக செய்து தர யாருமே முன் வரவில்லை.